வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாஸ்க்ஸை பற்றி நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருக்குது. இதை எப்படி போடணுமா போடக்கூடாதா, என்ன மாஸ்க் போடணும் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குதுன்னு எனக்கு புரிய வர்றதுனால இந்த வீடியோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் அதை செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வீடியோவில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக 3 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டைப்ஸ் ஆஃப் மாஸ்க், என்னென்ன மாஸ்க்கை எப்படி செய்கிறாங்க, அதை யார் யூஸ் பண்ணணும், உங்களோட மாஸ்க்கை நீங்கள் எப்படி தேர்வு செய்யணும், உங்களோட மாஸ்க்கை நீங்கள் எப்படி உபயோகிக்கணும், இந்த 3 விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல டைப்ஸ் ஆஃப் மாஸ்க். உங்களுக்கு எல்லாருக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் மாஸ்க்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னு இந்த பேண்டமிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. N95 மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க், கிளாத் மாஸ்க். இந்த 3ஐயும் எப்படி செய்கிறாங்க, இதை யார் யூஸ் பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த N95ல இருக்கிற N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் ஆயில். அதாவது இப்போ நம்ம ட்ராப்லெட்ஸ் நம்ம சுவாசிக்கிறதுலேருந்து வர்றது வந்து ஆயில் கிடையாது இல்லையா, தண்ணி பேஸ்டு பார்ட்டிக்கிள் தான் நம்மக்கிட்ட இருந்து வெளியாகுது. ஹெல்த் கேர் செட்டிங்கில் இருக்கிறது எல்லாமே வந்து ரத்தம், இந்த இருமல் தும்மலில் வர சளி, இது எல்லாமே தண்ணி பேஸ்டுங்கிறதுனால நான் ஆயில் பேஸ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த மாஸ்க் வந்து ப்ரொடெக்ஷன் தரும். ஆயில் பேஸ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் தராது. அதுதான் அந்த N95ங்கிறது. அது 95% வந்து குறைஞ்சது எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறதுனால அந்த 95. இதே மாதிரி வேறு வேறு டைப் ஆஃப் மாஸ்க்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து இதே மாதிரி வேறு பேர் இருக்குன்னு N99 அந்த மாதிரி எஃபிஷியன்சியை பொறுத்து அந்த நம்பர் மாறும். அந்த மெட்டீரியல் டைப்பை பொறுத்து அந்த Nங்கிற லெட்டரும் மாறுபடும். இந்த 3 மாஸ்க்குக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, N95யும் சர்ஜிக்கல் மாஸ்க்கும் நான் ஓவன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுற பாலிமர் பிளாஸ்டிக் மாதிரியான மெட்டீரியலில் செய்யப்படுறது. இது நெஞ்சு செய்யப்படுற மெட்டீரியல் கிடையாது. ஆனால் துணி மாஸ்க் வந்து நெஞ்சு செய்யப்படுற காட்டன் மாதிரியான மெட்டீரியலில் செய்யப்படுறது. N95 மாஸ்க் ரொம்ப டைட்டாக சீலாக இருக்கும். இதுதான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் எஃபிஷியன்சி. நம்ம பார்ட்டிக்கல் உள்ளேருந்து வைரஸ் வெளியில் வருது நம்ம மூக்குலேருந்து அப்படின்னா இந்த N95 மாஸ்க் தான் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணும். இதே இது கம்பேரிட்டிவ்லி சர்ஜிக்கல் மாஸ்க்கும் கிளாத் மாஸ்க்கும் கொஞ்சம் அவ்வளோ டைட்டாக சீலாக இருக்காது. ஆனால் N95 மாஸ்க்கும் சர்ஜிக்கல் மாஸ்க்கும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், அப்புறம் நர்ஸ், இந்த மாதிரி முன்னாடி நின்று ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய கண்ட்ரீஸில். ஏன்னா அவங்களுக்கு தான் இது அதிகமாக தேவை. கிளாத் மாஸ்க்கு பப்ளிக் யூஸ்க்காக பரிந்துரைக்கப்படுறது தான் கிளாத் மாஸ்க். N95 மாஸ்க் வந்து போட்டிருக்கவங்களையும் பாதுகாக்கும், அதே மாதிரி ஈக்குவலாக சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாக்கும். ஆனால் சர்ஜிக்கல் மாஸ்க்கும் கிளாத் மாஸ்க்கும் லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கிறதுனால அது போட்டிருக்கவங்களை விட சுற்றி இருக்கிறவங்கள தான் அதிகமாக பாதுகாக்கும். ஏன்னா போட்டிருக்கவங்ககிட்ட இருந்து வர ட்ராப்லெட்ஸ் மூலமாக தான் இந்த வைரஸ் பெரும்பாலும் பரவுதுங்கிறதுனால அந்த ட்ராப்லெட் ஒரு சைஸ் வந்து இந்த மாஸ்க் ட்ராப் பண்ணிடும். அந்த ட்ராப்லெட்டை ட்ராப் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன் வெளியில் பரவாது. இதுதான் இந்த 3 மாஸ்க்குக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், கிளாத் மாஸ்க்கால யூஸே கிடையாதா, N95 மாஸ்க்கு தான் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறப்போ நம்ம அதை எல்லாரும் யூஸ் பண்ணாதானே ஒர்க் ஆகும், ஏன் கிளாத் மாஸ்க் நம்ம போடணும், அது யூஸ் ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த ரிசர்ச் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை அப்புறம் N95 மாஸ்கோட அதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கிளாத் மாஸ்க்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும். அது ப்ராப்பராக எப்படி கிளாத் மாஸ்க்கை செய்யணும், அதை எப்படி சூஸ் பண்ணணும்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டடியில். அதை நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாஸ்க்ஸை எப்படி செய்கிறாங்க, அதை யார் யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது உங்களோட மாஸ்க்கை எப்படி தேர்வு செய்யணும்னு நான் சொல்கிறேன். உங்களோட மாஸ்க்கை நீங்கள் எப்படி தேர்வு செய்யணும்னா, நிறைய துணி லேயர்ஸ் இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுற துணி மாஸ்க் நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற துணி நல்லா க்ளோஸாக நெஞ்ச துணியாக இருக்கணும். நல்லா இறுக்கமாக நெஞ்ச துணியாக இருந்து நிறைய லேயர்ஸ் இருந்தால் அது நல்ல ப்ரொடெக்ஷன் தரும். அப்புறம் நீங்கள் போடுற மாஸ்க் வந்து நல்ல டைட்டாக உங்கள் ஃபேஸை நல்லா கவர் பண்ணி இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் கேப் இல்லாமல் ஓரளவுக்கு உங்கள் ஸ்கின்னோட நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி நல்ல ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரியான மாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, N95 அண்ட் சர்ஜிக்கல் மாஸ்க் மட்டும்தான் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு. கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணால் கூட உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். என்னப்பா மாஸ்க் யூஸ் பண்ணுறது என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நானே கூட சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ உங்ககிட்ட ப்ராப்பராக எப்படி மாஸ்க் போட்டு அதை கழட்டி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ என்கிட்ட கையில் இருக்கிறது எனக்கு இங்கே ஹாங்காங்கில் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு கிளாத் மாஸ்க். இந்த கிளாத் மாஸ்க் மாதிரி இருந்தாலும் இதில் நடுவில் வந்து ஒரு ஃபில்டர் லேயர் இருக்குது. இந்த மாஸ்க் அதனால் கிளாத் மாஸ்க்கை விட கொஞ்சம் பெட்டர் எஃபிஷியன்சி இருக்கும். இந்த மாஸ்க்கு வந்து
இப்போது வாஷ் பண்ணி 60 தடவை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாஸ்க்கை. ஸோ இந்த மாஸ்க் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே இங்கே தராங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன் எப்படி மாஸ்க்கை யூஸ் பண்ணணும்னு. ஸோ எப்போவுமே மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா சுத்தமாக சோப் வச்சு கழுவிடுங்க. 20 செகண்ட் சோப் வச்சு நல்லா கையை கழுவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாஸ்க்கை போடுங்க. மாஸ்க்கை போடுறப்போ மாஸ்க் உங்கள் மூக்கில் இங்கே மேலே இருந்து கீழே நாடி வரைக்கும் இருக்கணும். அப்புறம் இந்த இதை வச்சு நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ மாஸ்க் இந்த பக்கம் இங்கே மேலெல்லாம் நல்லா கவர் ஆகி இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ லூஸாக இருக்கும், இங்கே இவ்வளோ லூஸாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இங்கே கவர் ஆகிருக்கிற மாதிரி இப்படி போட்டிங்கன்னா தான் நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ இப்போ மாஸ்க்கு போட்டாச்சு, அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள். இது என்ன கண்மணி அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, போனதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாக இப்படி இந்த ஸ்ட்ராப்பை மட்டும்தான் தொட்டு கலட்டணும். மாஸ்க் எப்போவுமே நடுவில் பிடிக்கக்கூடாது. ஸ்ட்ராப்பை மட்டும்தான் பிடிச்சி ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமா கட்டணும். அதை அப்படியே வாஷ் பண்ண போட்டுடணும். ஆனால் வெளியில் இருக்கிறப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப மாஸ்க்கு போடணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணலாம்? நான் இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னா, இப்படி போட்டிருக்க மாஸ்க்கை இங்கே நாடியில் இப்படி வச்சுக்குவேன், கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் திருப்பி மேலே ஏற்றி விட்டுக்குவேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியா நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறமா எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இல்லையா, அவங்க மேலே யாரோ தும்மி இருந்தாங்களோ, பக்கத்தில் யாரோ நெருக்கமாக வந்திருந்து அவங்கக்கிட்டேருந்து வந்து வைரஸ் இந்த ஏரியாவில் செட்டில் ஆகிருந்து அதை நீங்கள் இப்படி வச்சுட்டு திரும்ப மாஸ்க் இப்படி கொண்டு போகும்போது நீங்களே உங்களை கண்டாமினேட் பண்ணிக்கக்கூடும். அதனால் பெஸ்ட் வே என்னென்னா, நீங்கள் மாஸ்க்கை முழுவதுமாக கழட்டி ஒரு ஜிப்லாக் பேக் எப்போவுமே வச்சுக்கோங்க மாஸ்க் போடுறதுக்குன்னே. ஸோ அதுக்குள்ளே போட்டுட்டு கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்ப அந்த மாஸ்க் எடுத்து போட்டுட்டு கையை சுத்தமாக கழுவிடுங்க. எப்போவுமே உங்கள் மாஸ்க்கை தொடுறதுக்கு முன்னாடியும் தொட்டதுக்கு பின்னாடியும் கைகளை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்க முடியும். அது மாதிரி மாஸ்க் இப்படி இறக்கி கழுத்தில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் பெரும்பாலான நேரங்களில். இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து நான் மாஸ்க் கழுத்தில் வைக்காமல் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்ன டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மாஸ்க்கை போடணுமா போடக்கூடாதா, எனக்கு மாஸ்க்கை போடுறதுனால ஆக்சிஜன் குறைஞ்சிரும்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆக்சிஜன் கண்டிப்பாக குறையாது. ஆக்சிஜன் வந்து குறையுது அப்படின்னா ஆக்சிஜனோட சைஸ் வந்து ரொம்ப 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 சின்னது. அது வந்து மாஸ்க் வழியாக ஃப்ரீயாக வர முடியும். அந்த பார்ட்டிகிள்ஸ் மட்டும்தான் மாஸ்கால் ஃபில்டர் ஆகும். ஸோ உங்களோட பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் அவ்வளோவா குறையாது. அதையும் மீறி உங்களுக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஏற்கனவே ஆஸ்துமா இருக்குது, எனக்கு ஏதோ அலர்ஜி இருக்குது, ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அப்படியும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருங்க. வெளியில் போனால் மட்டும்தான் மாஸ்க் போடணுன்றதுனால நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஃபேமிலியோட ஹெல்ப்போட நீங்கள் வீட்லேயே இருங்க. அவங்கள உங்களுக்கு திங்ஸ் வேணும்னா வாங்கிட்டு வர சொல்லுங்கள். இதுதான் வந்து இந்த பேண்டமிக் முடிகிற வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு இருக்கிற வழி. இதை நாம் எல்லாரும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நிறைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்சலாக எல்லாரும் எப்போ மாஸ்க் போட்டு எல்லாரும் எப்போ கை கழுவி எப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த 3 ஃபார்மசியூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் எப்போ எல்லாரும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்போ தான் குறைக்க முடியும். இந்த 3 நான் ஃபார்மசியூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்லாம் மருந்து இல்லாத தடுப்பு முறைகள். இந்த இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த பேண்டமிக்கை நம்மளால் ஸ்டெடியாக ஃபைட் பண்ண முடியும், ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் உங்கள் மாஸ்க்கை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கைகளை கழுவிட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி.